Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். எல்லாருமே பெருநாளைக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு கிழமை தான் இருக்குது பெருநாளைக்கு. எவ்வளவு தான் ஸ்வீட் செஞ்சாலும் வட்லாப்பம் இல்லாட்டி ஏதாவது ஒரு டெசர்ட் ஒன்று கட்டாயமாக செய்யணும். அந்த வகையில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சது தான் வட்லாப்பம். வட்லாப்பம் மாதிரியே அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டோட இன்றைக்கி ஒரு டெசர்ட்டை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இந்த டெசர்ட்டை செய்கிறதுக்கு கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மேட் ஒரு கேன் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 300 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நாங்கள் எடுத்திருந்த கண்டென்ஸ் மில்க் டின்ல ஹாஃபுக்கு தண்ணி எடுத்து இதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி இது மூண்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூண்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இதை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த புடிங்குக்கு நாங்கள் ஒரு சிரப் செஞ்சுக்கணும். இதுக்கு பேன் ஒன்றில் 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு சுகரை கரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டாயமாக ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த கேரமலை செஞ்சுக்கோங்க. ஒரு அழகான கோல்டன் கலர் வார மாதிரி இந்த கேரமலை செஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கேரமலை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது பார்த்தீங்கன்னா எந்த கசப்பு தன்மையும் இல்லாமல் நல்ல ஒரு அழகான கோல்டன் கலருக்கு செஞ்சு கொள்ளையிலுமா இருக்கும். சிரப்பை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிரப்பில் 60 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சிரப் சூடாக இருக்கிறதுனால இந்த சூட்லேயே பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் கொடுத்து நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணினீங்கன்னா சம்டைம்ஸ் கசப்பாவிடும். ஸோ இந்த சூட்லேயே பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புடிங்குக்கு பட்டர் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற மில்க் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பட்டர் சுகர் சிரப்போடு மிக்ஸ் பண்ணிக்கணும். மில்க் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கேரமல் ஹார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதை சூடு பண்ணும்போது எல்லாமே கரைஞ்சிடும். மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இப்போ சிரப் வந்து கூலாக இருக்கும். இந்த நேரத்தில் எல்லா மில்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மில்க் மிக்சரை கொஞ்சமாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மாதிரி இதை நல்லா சூடு பண்ணி கீழே உள்ள சுகர்கள் எல்லாம் கட்டியாக இல்லாமல் பார்த்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கொண்டா போதும். 3 ஏலக்காவை பவுடர் பண்ணி இப்போ இது கூட சேர்த்திக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவு சோல்ட்டையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமல் பீசஸ் எதுவும் இல்லாமல் எல்லாமே மெல்ட் ஆகி நல்லாவே சூடாகிருச்சு. இப்போ இதை ஸ்டவ்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வெனிலாவை இது கூட இப்போ சேர்த்திக்கிறேன். வெனிலாவையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இந்த மில்க் மிக்சரை கம்ப்ளீட்டாக கூல் ஆகுற வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் 4 மீடியம் சைஸில் முட்டை எடுத்திருக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு 4 to 5 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய நேரம் பீட் பண்ண தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்றாலே போதுமானதாக இருக்கும். நாங்கள் ஆல்ரெடியே காய்ச்சி வச்சுருந்த மில்க் மிக்சர் கம்ப்ளீட்டாக இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை முட்டையோடு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையும் மில்க்கும் நல்லாவே ஒன்றோடு ஒன்று கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த புடிங்கை நான் இந்த மாதிரி கேக் டின் ஒன்றில் தான் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டின்னில் கீழேக்கும் சைடுகளுக்கும் பட்டரை நல்லாவே பூசிக்கோங்க. இந்த மாதிரி டின்னுக்கு பட்டர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எங்களுக்கு ஸ்டீம் பண்ணினதுக்கு பிறகு கலட்டி எடுக்கக்கூடியதாகவும் உடஞ்சி வராமலும் இருக்கும். இப்போ ஒரு வடி வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டை பால் மிக்சரை இந்த டின்னில் சேர்த்திக்கோங்க. இந்த புடிங்கை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தண்ணியை சூடு பண்ண வச்சிருக்கிறேன். ஒரு ஸ்டாண்டை மிடில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டுக்கு மேலால் புடிங் டின்னை வச்சுக்கோங்க. லிட் ஒண்டால் கவர் பண்ணி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 45 மினிட்ஸுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். லிட்டில் உள்ள ஹோலை ஒரு டிஷ்யூவோ பேப்பரோ வச்சு கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டீம் எல்லாம் வெளியே போகாமல் இருக்கும்.
45 மினிட்ஸ் நல்லாவே இந்த புடிங்கை ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு டூத் பிக்கோ ஒரு நைஃபோ வச்சு நடுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டூத் பிக் நல்லா க்ளீனாக வந்துச்சுன்னா புடிங் நல்லாவே பர்ஃபெக்டாக ஸ்டீம் ஆகிருக்குது. புடிங் இன்னும் குக்டாவின போதாத மாதிரி இருந்தேன்டா நீங்கள் கவர் பண்ணி இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி இந்த டெசர்ட்டை வந்து நல்லாவே கம்ப்ளீட்டாக கூல் ஆகுற வரைக்கும் வச்சுக்கணும். சூடு எல்லாமே ஆறினதுக்கு பிறகு ஒரு டின் ஃபாயிலால் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸுக்கு பிறகு உங்களுக்கு இந்த புடிங்கை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த புடிங் செட் ஆகுற வரைக்கும் 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்திருக்கிறேன். ஓரங்களை ஒரு பட்டன் ஐஃபோண்டால் லூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இதை தலைகீழாக பிரட்டும் போது ஈஸியாகவே டின்லேருந்து கலண்டு வந்துடும். டின்னுக்கு மேலால் ஒரு பிளேட் ஒண்டோ டிஷ் ஒண்டோ வச்சு மெதுவாக இதை தலைகீழாக பிரட்டி எடுத்துக்கணும். இந்த புடிங் பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக வட்லாப்பம் மாதிரியே இருக்கும். வட்லாப்பத்துக்கு மாதிரியே நிறைய ஹோல்ஸ் எல்லாமும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கரமலோடு நல்ல ஜூஸியாகவே இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடியது மாதிரி நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். பெருநாளைக்கு வளமையாக ஒரே மாதிரி புடிங்க செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புடிங்களை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த புடிங்க டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராகவே இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வரப்போகிற பெருநாளைக்கு கட்டாயம் இந்த புடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புடிங் ரெசிபி உங்களோட பெருநாளைக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சைடில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை பண்ணி கேளும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களைய மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.